ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். இன்றைக்கி டே 63 சண்டே எபிசோட் இன் பிக் பாஸ் ஹவுஸ். இந்த சேனலை தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தோன்னா விஜய் சேதுபதி வந்த உடனே காஸ்டியூம் கொடுத்து விளையாட சொன்னால் இவங்க இஷ்டத்துக்கு ஒன்று செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். டாஸ்க்கை பற்றி விசாரிக்கணும். இன்றைக்கி நிறைய இருக்குங்க ஆக்சுவலாக கேட்குறதுக்கு. உள்ளே போன உடனே மற்றவங்க உழைப்பு ஃபஸ்ட்டு சுபிக்ஷா வந்து சார் நான் ஒரு பாட்டு பாடலாமான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடினாங்க. நல்லா இருந்தது. எல்லோரும் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அடுத்தது மற்றவங்க உழைப்பை தடுத்து தான் முன்னேறணும் அப்படின்னுட்டு மற்றவங்கள அழுத்திட்டு மேலே போக நினைக்கிறவங்க யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்கள், நீங்கள் பாட்டு ஃபுல் லிஸ்ட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது இந்த வீட்டில் 2 ரகம், தான் உழைக்கணுங்கிறதுக்காக முன்னேறவங்க, இன்னொன்று வந்து அடுத்தவங்களை அழுத்திட்டு முன்னேறவங்கன்னு ஒன்று. ஃபஸ்ட்டு வினோத் எழுந்து ஆதிரையை சொன்னார். அது ஃபுல்லாக பர்சனல் வன்மம் தாங்கிறது நமக்கே தெரியும். அடுத்தது வியனா எழுந்து பாரு அப்படின்னாங்க, மற்றவங்க எல்லாரையும் அழுத்திட்டு அவங்க மேலே போகணுன்னு நினைக்கிறாங்கன்னுட்டு. அடுத்தது அரோரா எழுந்து ரம்யா அப்படின்னு சொன்னோடனே பயங்கர கிளாப்ஸு. அடுத்தது சபரி எழுந்து திவ்யா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னாங்க. அமித் வந்து கனி அவங்க வந்து எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்னாங்க. கமருதீன் வந்து சுபிக்ஷா வந்து பாரு கமருதீனை யூஸ் பண்ணி விளையாடுறாங்க. இவங்களுக்கு ஏதாவது சண்டை வந்ததுனாக்க இவங்க பேச மாட்டாங்க, கமருதீன்கிட்ட போய் ஏற்றி விட்ருவாங்க. அவர் வந்து கத்துவார். இதை தான் இவங்க திவாகர்ட்டையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் வந்து கத்துவார், இவங்க கூட சேர்ந்து கத்துவாங்க. ஆனால் கமருதீன்கிட்ட இவங்க கத்த ஆரம்பித்தான்னா அவங்க கூட கத்துறதுக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ பாருவே பாவம் கொஞ்சம் வேதனையிலையும் வருத்தத்துலேயுமே இருக்காங்க. என்னடா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையேன்னு. இந்த நேரத்தில் போய் சுபிக்ஷா வந்து பாரு யூஸிங் கமருதீன்னு சொன்னாங்க. அடுத்தது கமருதீன் எழுந்து ஆதிரை வந்து அரோராவை கிளப்பி விட்றாங்க. அவர் வந்து வேறு ட்ராக்குக்கு போயிட்டாங்க. ஆதிரை வந்ததுலேருந்து அரோராவை கிளப்பி விடுறாங்க. நான் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல, அவள் இதில் ஒன்று மூக்க நுழைக்கிறா, எங்கெங்கேயோ ஊரை சுற்றி வந்தார். வாரம் அவரை சரி போகிறோம் நிறுத்துன்னு சொல்கிற மாதிரி சொல்லாமல் நீ பேசுகிறதெல்லாம் பேசுன்னு சொல்லிட்டு ஓகே ஆதிரை அரோராவை அழுத்தி மேலே வரணும்னு நினைக்கிறாங்களா, அவ்வளோதானே, சரி விடுங்க அப்படின்ட்டாரு. அடுத்தது சாண்ட்ரா வந்து விக்ரம் அண்டு கனி 2 பேருமே ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி சிஸ்டர் பிரதர்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள அழுத்திட்டு இவங்க மேலே வர நினைக்கிறாங்க அப்படின்னுட்டு. எஃப்ஜே வந்து பாரு அண்ட் ரம்யா அப்படின்னு சொன்னார். ஆதிரை வந்து எஃப்ஜே. பிரஜின் வந்து கனி, அதாவது சபரி எஃப்ஜே விக்ரம் இவங்க எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டம் விளையாடுறாங்கன்னு. பாரு வந்து விக்ரம் கனி எஃப்ஜே இவங்க எல்லாருமே இந்த கனியை மெயினாக வச்சு மற்றவங்க எல்லாரும் அவங்க கூடன்னு ஒரு குரூப்புன்னு ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்கன்னாக்க அதை உடச்சி விட்டோன்னா அவங்க எல்லாரையும் தனித்தனியாக யூஸ் பண்ணி தான் மேலே வரலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த கனி எஃப்ஜே விக்ரம் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எமோஷ்னலாக பிரேக் ஆகும்போது மற்றவங்களை எதிர்கொள்ள முடியாதப்போ ஓரளவுக்கு சப்போர்ட்டாக வர்றவங்கள இவங்க அப்படியே சேர்த்துக்கிட்டு குரூப்பாக இருந்தாங்க. அதை கூடாதுன்னு சொல்லி இந்த கனி மேலே ஃபுல் ஃபோக்கஸையும் திருப்பி விட்டது பாரு. ஃபுல்லாக அவங்கள திருப்பி விட்டு சாண்ட்ராவும் பிரஜினும் வந்ததுலேருந்து பாருங்கள் கனி என்ன பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்த உடனே சுபிக்ஷா மேலே தான் கடுப்பில் இருந்தாங்க. ஆனால் இப்போ அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கனி மேலே திரும்பிடுச்சு. கனி இப்போ தனியாலாம் நின்றுட்டுருக்காங்க டு பி எக்ஸாக்ட். அதுக்கப்புறம் இது அப்படியே நிறுத்திட்டாரு, மற்றவங்க பேசினதை சொல்லலை. வெகு சிலர் தான் ஜென்யூனாக சொன்னாங்க, அதாவது வெரி ஃபியூ. இதில் சுபிக்ஷா சொன்னது ஓரளவுக்கு ஜென்யூனாக இருந்தது. அதே மாதிரி வியனா சொன்னதும் இருந்தது, அரோரா சொன்னதும் இருந்தது, சபரி சொன்னதும் இருந்தது. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா பர்சனல் வெஞ்சன்ஸு. அவங்க வந்து தன்னுடைய கம்ப்ளைண்ட்டு, தன்னுடைய வன்மம், அவங்க மேலே தான் ஸ்டாம்ப் பண்ணணும்னு என்ன நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நான் யாருன்னு தனித்தனியாக சொல்லலை, அப்புறம் சொல்லுவீங்க நீங்கள் ஃபேவர் பண்ணுறீங்க அப்படின்னுட்டு பிரேக் விட்டு போயிட்டாரு. பாருவும் கமருதீனும் எகைன் வந்து நின்று அவங்க என்ன பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்க, ஆமாம் இந்த அரோரா உண்மையிலே மாறிட்டான்னு என்னமோ அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. திரும்ப வந்து டாஸ்க்கை பற்றி கேட்போம் அப்படின்னு ஆரம்பித்தார். ஆக்சுவலாக இன்றைக்கி கேட்குறதுக்கு
டு பி எக்ஸாக்ட் நிறைய இருந்தது. பார்த்திங்கன்னா நாமினேஷன், அதாவது ஒஸ்ட்டு பெஸ்ட்டு, யாரை எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்கலாம். கொடுத்த டாஸ்கில் யார் நல்லா பண்ணினாங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் இது எதுவும் பண்ணாமல் ரெட்ரோ சினிமாவுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு பிரஜினுக்கு ஸ்பெஷல் பாராட்டு. எங்கள் சுபிக்ஷா பொண்ணு தாங்க அதில் இருந்தது, அதை பற்றி சொல்லவே இல்லை. எங்கே இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமான்னு கேட்டுட்டு அதை க்ளோஸ்அப்பில் காமிச்சாங்க. அந்த பிக் பாஸ் போர்டுக்கு பக்கத்தில் உள்ளுக்குள்ளே கிடக்கு, அதை என்ன எடுக்கலை. அடுத்தது சபரி காமெடியாக அவங்க ட்ரை பண்ணாங்கல்ல, நாங்கள் ட்ரை பண்ணோம் சார், நான் போய் எடுக்கணும், ஒருத்தர் டைவர்ட் பண்ணணுன்னுட்டு கீழே தள்ளி விட்டுட்டு கார்டனுக்கு ஓடிடுவான். அதுக்கப்புறம் நாங்கள் கீழே தள்ளி விட்டுட்டாரு. அதை எடுத்ததுப்போ பார்த்தா அரோராவுக்கும் அதே கலரில் பேண்ட் இருந்திருக்கு, ஹேர் பேண்ட் இருந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு நாங்கள் ஓடி இருக்கோம். எங்கே தூக்கி போட்டுட்டோம் பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு இருக்கும்போது சுபிக்ஷா எங்கிட்ட தான் இருக்குதுன்னு கத்த, அது பயங்கர ரகலை ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வினோத் அவர் சொன்னது சூப்பராக இருந்தது. இந்த செத்துப்போன வீட்டில் ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுட்டு உட்காந்துருக்குற மாதிரி பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு எல்லாரும் சுற்றி உட்காந்துருக்காங்க சார். அவங்களாவது எழுந்து பாத்ரூம் போக எதுக்காவது போவாங்க, இவங்க அண்ணண்டை நகரலை சார் அப்படின்னு சொல்ல, அது பிளான் செஞ்சது மட்டுமே போயிட்டு இருந்தது. அரோரா இவர் ரொம்ப அழகாக எங்களுக்கு எங்களுக்கு அந்த பெல்ட்டெல்லாம் வச்சு இந்த இடத்துல இது அது இதுன்னு ஒரு இந்த ரேஞ்சுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன்லாம் பண்ணினார். ஆனால் கடைசியில் அது எக்ஸிக்யூஷன் வரும்போது ஒன்றுமே சரியா இல்லை. அவர் அங்கேருந்து உள்ளே வந்தார், இவங்க இங்கே போயிட்டாங்க, அவங்க அங்கே போயிட்டாங்க. அவர் அங்கேருந்து திரும்பி தங்கச்சி என்கிட்ட சொல்ல, நான் அவரை பார்க்க ஒன்றுமே எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது வினோத் ஆரம்பித்தார். கோவத்தை மட்டுமே உங்களால் கட்டுப்படுத்த முடியலல்ல, அவங்க வின் பண்ணிட்டாங்கிறத உங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியலல்ல அப்படின்னுட்டு கத்துறது, அந்த நெஞ்சை நிமித்தி சொல்கிறதெல்லாம் எங்கேருந்து வந்தது அந்த கோவம்? பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பிரஜினியும் எழுப்பி, அப்போ விட்டுருந்தா அரைஞ்சிருப்பீங்கள்ல, எந்த லெவலுக்கு அது போயிருக்கும் அப்படின்னு கேட்க, இல்லை சார் சாரி சார்னு சொல்ல, பிரஜின் வினோத் 2 பேரையும் இது பண்ணாங்க. அடுத்தது உட்காரலாமா சார்னோடனே வினோத் நீங்கள் நில்லுங்கன்னுட்டு வினோத்தை ஃபுல்லாக ரோஸ்ட்டு. பேச விடாமல் கோவப்படுறீங்க நீங்கள். மற்றவங்க உங்களை பற்றி ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கங்க, அதை நீங்கள் கிண்டல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா, விமர்சனம்னு ஒன்று வச்சாங்கன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கமருதீன் எழுந்து அவனும் பேசுகிறாரு. பேசினோடனே திரும்ப ஒரு உட்காரலாமான்னு கேட்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது கமருதீன் சொல்லுங்கள், உங்கள் டீமுக்குள்ளேயே யாரோ துரோகம் பண்ணிட்டான்னு சொன்னீங்களே அப்படின்ன உடனே இது சபரிக்கு தெரியாது. வினோத்தும் கமருதீனுமா வெளில உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம டீமுக்குள்ளேயே சபரி கவுத்துட்டான்டா, அவன் ஒழுங்காக நமக்கு இது பண்ணல, சப்போர்ட் பண்ணலங்கிற மாதிரி. இது அவன் செய்யலைன்னு சொல்கிறது இல்லை, துரோகம் பண்ணிட்டான்னு ஒரு அக்யூசிஷன் வைக்கிறீங்க. அதை அப்பயே கேட்டு சரி பண்ணியிருக்கலாமே, உங்கள் ஃப்ரெண்டு தானே, ஏன் கேட்கலன்னு கொளுத்தி போட்டு விட. அடுத்தது இவர் பிரேக்கில் போன உடனே சபரிக்கிட்ட வினோத்தும் கமருதீனும் பேச முற்பட அவன் சொல்லிடுறான், இல்லை இன்வால்மெண்ட் இல்லைங்கிறீங்க, விளையாடலைங்கிறீங்க, டேய் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா எனக்கு, நான் எவ்வளோ பண்ணினேன், நீ இப்போ பேசாதீங்க, 10 நிமிஷம் விடுங்க ஃப்ரீயாக அப்படின்ட்டாரு. அடுத்தது திரும்ப பாருக்கிட்ட, பாரு நான் திட்டுறேன் நான் உங்களை வாரம் அப்படின்னு கேட்க, இல்லை சார் நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் தான் கொடுக்குறீங்க, இதுதான் பண்ணுறீங்கன்னு அவங்க சொல்ல, இல்லை ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிங்களே வீக்கெண்டில் இதெல்லாம் சொல்லி திட்டுவாருன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அநாகரிகமாக நடந்துட்டா தானே நான் அதை அட்ரஸ் பண்ணுறேன், இல்லைன்னா நான் ஏன் உங்களை கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் கேட்டுடுறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். உடனே அப்படிலாம் இல்லை சார் இது பண்ணிவிட்டு, திட்ட வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன, ஏதாவது செஞ்சது தப்பாக இருந்தால் பிக் பாஸே சொல்லியிருப்பாரு, நான் இங்கே அட்ரஸ் பண்ணணுங்கிறது இல்லையே. அவங்க எடுத்தப்போ விக்ரம் பண்ணது கதவை பிடிச்சிட்டு இருந்தது தப்பு அப்படின்னு சொன்னப்போ, அடுத்தது அதனால சபரி எடுத்தது அதுவும் இதுவும் ஈக்குவல்னு பிக் பாஸே சொன்னார் இல்லையா, சபரி நீங்கள் பண்ணது தப்பு, அதை வச்சுட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே கமருக்கிட்ட போய் பிக் பாஸ்ட்டை என்ன கேட்டீங்க, டாஸ்க் லெட்டர் படிக்க சொன்னப்போ அதே வாய்ஸில் சொல்லுங்கன்னு சொல்ல, நான் எப்படி பண்ணுறேன் பிக் பாஸ் சரியாக பண்ணுறேன்னான்னு கேட்க, சரி அதுக்கு பிக் பாஸ் என்ன சொன்னாருன்னு, உங்களுக்கு எனக்கும் பர்சனலாக ஒன்றும் கிடையாது கமருதின்னு சொல்லிட்டாரு, அதான் வாங்கிட்டு வந்தீங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்னு அவரையும் இது பண்ணார். அடுத்தது ரம்யா அட்ரஸ் பண்ணாங்க இல்லையா கேப்டனா, அதை கேட்டார்.
சபரி நகை நீங்கள் என்ன பேசுனீங்க ஞாபகம் இருக்கான்னு ரம்யா வந்து இல்லை சார் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டாங்க. சபரி நகையை எடுத்தது தப்புன்னா பிக் பாஸ் சொல்லுவாருன்னு ஒரு அட்ரஸ் பண்ணீங்கல்ல, அதை சொல்கிறேன்னொன்னே ஆமாம் சார் இவங்க எல்லோரும் சொன்னாங்க, நான் சொன்னேன் சபரி நகை எடுத்தது விக்ரம் பண்ணினதும் தப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம், சபரி நகை எடுத்தது தப்புன்னா எது கரெக்டு எது தப்புன்னு பிக் பாஸ் சொல்லுவார், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோம். கனிக்கிட்ட கேட்டோடனே கனி சொல்லிட்டாங்க, தலையாக நீங்கள் சொல்கிறீங்க இதுதான் இப்படி தான்னாக்கா ஓகே நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டோம் சார் அப்படின்ட்டாங்க. உடனே இப்போ சொல்லுங்கள் பாரு, இதை வந்து வீட்டு தலையாக அவங்க எடுத்தது கரெக்டாக இல்லை அங்கே வந்து நின்றுக்கிட்டு இது பாரு தான் சொன்னான்னு சொல்லணுமா, எதுக்காக க்ரெடிட் தேடுறீங்க, இது என்ன கேள்வி இது அப்படின்னு சொல்லிட்டு கத்தினீங்க இது பண்ணீங்கன்னு இது பண்ணார். நல்லா வருத்தார், ஏதோ வருத்தார், அவ்வளோதான். உடனே நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே கடைசியில் முடித்த உடனே பாருட்ட புரிஞ்சுதாமான்னு, புரிஞ்சுது சார்னு சொல்ல அதிசயம்தான், அடுத்த வாரம் பார்ப்போம் என்ன பண்ணுறீங்கன்னுட்டு அப்படின்னு அவங்கள ஒரு அதாவது அவங்கக்கிட்ட பேசும்போதே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இவருடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் உச்சரிக்கிற இதெல்லாம் வச்சு இவர் நம்மக்கிட்ட சாதாரணமாக பேசுகிறாரா இல்லை கடுப்பில் பேசுகிறாரா எப்படி பேசுகிறாருன்னு ஈஸியாக டீகோட் பண்ண முடியும்னுட்டு. ஆனால் அவங்களுக்கு புரியறதில்லை, இல்லை புரிஞ்சாலும் இதுதான் என்னுடைய கேம்னு அவங்க இருக்காங்க, அவ்வளோதான். உடனே கமருதீன் கிட்ட உங்களுக்கு என்ன கமருதீன் அப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவோட சண்டை போட்டார்ல அதை அட்ரஸ் பண்ணார். அவங்க சொன்னது தப்பாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லையா, கிழிச்சிருவேனா இல்லை ஏதோ ஒன்று பிஞ்சிரும் அப்படின்னாருல்ல, என்ன பிஞ்சிரும் என்ன வார்த்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து லாஸ்ட் வீக் தான் சொன்னேன் நீங்கள் நல்லா மாறிட்டீங்கன்னு, திரும்ப வீக் 1 இருந்த மாதிரி ஆயிட்டீங்க. அதாவது பாரு கூட சேர்ந்தீங்கன்னா he starts using all kinds of wordsங்கிற மாதிரி. சண்டேயில் இப்படிலாம் பயன்படுத்தலாமான்னு சொல்லி திவ்யா கிட்ட கேட்டார். நான் வந்து திவ்யா உடனே அவங்க வந்து அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் பிரஜைனை கூட நீங்கள் நடுப்பில் வராதிங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே உங்கள் யாருக்குமே கண்ட்ரோல் இல்லை, நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணீங்க, இப்படி கையை கோத்துக்கிட்டு இது பண்ணீங்க, அது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் யாருக்குமே கண்ட்ரோல் இல்லை, மேலே மேலே பேசிகிட்டே இருக்கீங்க, ஒருத்தர் கத்துனா இரு நான் உன்னை ஹர்ட் பண்ணுறேன் பாரு, இரு நான் உன்னை ஹர்ட் பண்ணுறேன் பாருன்னு, இந்த இருக்கிற வெறி எல்லாத்தையும் ஆட்டத்தில் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை பற்றி கருத்து சொல்லுங்கள் அப்படி எல்லாத்தையும் லைட்டாக டச் பண்ணிகிட்டே போயிட்டா மாதிரி இருந்தது. இவங்க எல்லாருக்கும் இன்னும் நிறைய வருத்தம் இருக்குது, அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஏன்னா திவ்யா வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்தது, திவ்யா கானா வினோத் 2 பேரும் ஜெயிலுக்குள்ளே இருந்தது நியாயமா, இவங்க 2 பேரும் ஒன்றுமே பண்ணலையா டாஸ்கில், அதை மாதிரி இந்த விஷயங்கள்லாம் கேட்கவே இல்லை. அடுத்தது மைக்கு போடாதீங்க, மைக்கை மூடிட்டு பேசாதீங்க அப்படின்னு பாரு கமருதீனுக்கு விழுந்த செருப்படி பற்றியும் கேட்கவே இல்லை. தலையை பற்றி கருத்து சொன்ன உடனே விக்ரம் சொன்னார், என்னை வந்து சாதாரணமாக ஒரு அசிஸ்டண்ட்னு சொன்னாங்க, அப்புறம் பார்த்தா எது நடந்தாலும் ஏய் நீ போய் கேளுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மற்றவங்க வந்து தலை சொன்னால் கேட்போம் நீ யார் கேட்கறதுக்குங்கிற மாதிரி என்னை ஒரு பஞ்சிங் பேக் ஆட்டம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ன உடனே உங்களுக்கு வந்து தலை பொறுப்பு வேணும், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும், ஆனால் மற்றவங்க ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு விக்ரம் அனுப்பிச்சிருவீங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி இது பண்ணினார். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும்போது நல்லா இருந்ததில்ல, அப்போ அடுத்தவங்கள்ட்டேருந்து வர்ற பிரச்சனையே நீங்கள் தானே ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னு கேட்க, தலையை விடுங்க பிக் பாஸ் சொல்கிறதையே கேட்குறது இல்லை, நாமினேஷன் பாஸு அதுக்கு தானே நீங்கள் எல்லோரும் கேப்டன்ஷிப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷனில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒன்றா உட்காருங்க. நான் எஃப்ஜே எழுந்து ரொம்ப நல்லா சொன்னார், அவங்க வந்து பயங்கரமாக அதை இது பண்ணாங்க, மிஸ்யூஸ் பண்ணாங்க, எந்த இடத்துலையுமே அட்ரஸ் பண்ணலை அப்படிங்கிறத. இந்த பிரேக்கில் உடனே பார்வதியும் எஃப்ஜியும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஆமாம் ரம்யா பண்ணது தப்பு தான் அப்படின்னு. சரி உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு கனி சேவ்டு, அடுத்தது கனிக்கிட்ட நீங்கள் யாரை சேவ் பண்ண விரும்புகிறீங்கன்னு, சுபிக்ஷாவை பண்ண விரும்புகிறேன் சார், ஏன்னா அவங்க வந்து நல்லா விளையாடினாங்கன்னு. சரி திரும்ப போய் கட்டி பிடிச்சிட்டு அக்கா தங்கச்சின்னுலாம் ஆயிட மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்டு சுபிக்ஷாவை சேவ் பண்ணார். அடுத்தது விக்ரம் பாரு நீங்கள் 2 பேரும் சேவ்டுன்னா 2 பேரும் கட்டி பிடிச்சி ஒரு ட்ராமா பண்ணாங்க பாருங்களேன், நீங்கள் பண்ணுறது புரியுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்தது கமருதீன் சேவ்டு, அடுத்தது அமித்துக்கும் நிறைய பேசினார், நீங்கள் வந்து வெளியில் வரணுங்கிற மாதிரி எதுவுமே பண்ணுறது இல்லைன்னுட்டு. அடுத்தது வினோத், உடனே பயங்கர சத்தம்,
வினோத்துக்கிட்ட பதட்டப்படாதீங்க, ரொம்ப இதுவாகாமல் எமோஷ்னல் ஆகாமல் சொல்கிறத காது கொடுத்து கேட்டுட்டு அப்புறமா பேசுங்கன்னுட்டு. இதில் அரோராவையும் அட்ரஸ் பண்ணார். என்ன வினோத் பேசும்போது அவர் எப்படி எதிர்த்து வராருன்னு கேட்டது. அரோரா சொன்னாங்கல்ல, பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணாங்கல்ல, ஏன் அது தப்பா, அதுக்கு எதுக்கு அவங்கக்கிட்ட சண்டை போட்டீங்க அப்படின்னு எல்லாம் அதெல்லாமும் அட்ரஸ் பண்ணினார் நேற்றுக்கு. அடுத்தது திவ்யா. வந்த ஒரு வாரத்தில் தெரிஞ்சதே தவிர அதுக்கப்புறம் உங்ககிட்டேருந்து எதுவுமே தெரியல. நான் வேறு திவ்யாவை பார்க்கணும், உடச்சிட்டு வெளில வாங்க. என்னத்தை உடச்சிட்டு என்ன வெளில வர சொல்கிறாங்கன்னு சத்தியமாக யாருக்குமே புரியலிங்க. திரும்ப அதே மாதிரி குரலை ரைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கணுமா? அதுதான் திவ்யா அங்கங்கே பண்ணுறாங்களே. இந்த வாரம் கூட அரோராவுக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது விடாமல் பார்வதி அரோராவையும் கோத்து விட்டு அடிச்சுக்கங்க அப்படின்னு பண்ணாங்களே. அது மாதிரி ஜெயிலில் இருக்கும்போதும் சும்மா உட்காந்து இல்லையே, நிறைய இது பண்ணாங்களே, தெரியலிங்க. கடைசியில் பார்த்தா பிரஜன், சாண்ட்ரா அண்டு எஃப்ஜே ஹாட் சீட்டில் எல்லாரையும் கேட்க ஒவ்வொருத்தர் ஒன்றுன்னு சொல்ல பிரஜன் எலிமினேட்டட். சாண்ட்ரா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ருதி கூட்டிகிட்டு வந்து ஷீ ஸ்டார்டட் க்ரையிங். அந்த அன்னைக்கு போன அச்சா அளவு இல்லாட்டினாலும், காரில் போனப்போ அச்சாக்காக கதறின கதறல் இல்லாவிட்டாலும் இன்றைக்கும் அழுதாங்க. புரிஞ்சுக்கோ, நான் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தேத்திட்டு வெளில வந்துட்டார். வெளில வந்தோடனே திரும்ப அப்படியே பேசி சார்னு பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சொல்லு மச்சானோன்னு அபாடான்னு பிரஜின்னு ஒரு பெருமூச்சு விட்டு 2 பேரும் அப்படியே கட்டுப்பிடிச்சி முத்தம் கொடுத்து ஸ்டேஜில் நின்று அவள் கூப்பிடுறா நான் போகிறேன், அவள் கூப்பிடுறா நான் போகிறேன் அப்படின்னு இவங்க சொல்ல அவங்க அப்படியே பேச்சே வராத மாதிரி ஆன்னு இது பண்ண. உண்மையிலே நல்லா, அதாவது அழுதாங்க, அந்த எமோஷன்லாம் கரெக்டு, பட் அதில் நடிப்பும் தூக்கலாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணுது. ஒரு சில விஷயங்கள் இவர் சொல்லும்போது சிரிப்பு வந்தால் கூட அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இது பண்ணினாங்க. அவர் சொன்னார், இது பேர் அழாத, அது உன்னுடைய வீக்னஸ்ஸு எல்லாருக்கும் ஸ்ட்ரென்த் ஆகிடும், உன்னை நல்லா பார்த்துக்கோ, நல்லா விளையாடு, கப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வீட்டுக்கு கிளம்பிட்டார். அடுத்த வாரம் பார்க்குறேன்னு விஜய் சேதுபதி சாரும் கிளம்பிட்டார். அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்கு. பிரஜன் போவாருன்னு நினைக்கல, பிகாஸ் 2 வாரமாக நல்லா விளையாடிட்டு இருந்தாருங்கிறதுனால. ஸோ கணிப்பு என்னென்னா, மொதல் 2 வாரம் பேர் டேமேஜ் ஆச்சு, அடுத்த 2 வாரத்தில் பேரை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அவரை வெளில அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோதாங்க எனக்கு புரிஞ்சுது. மற்றவங்க என்னெல்லாமோ டீகோட் பண்ணுவாங்க, என்னெல்லாமோ சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே சாண்ட்ராக்கும் இவளுக்கும் பாருக்கும் நடுராத்திரி சண்டைலாம் வந்தது. அதுக்கு என்னென்னலாமோ அர்த்தம் இருக்கலாம், தெரியல. இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு மண்டே, ஸோ நாள் முழுக்க பிஸியாக இருக்கும். தலை டாஸ்க் இருக்கும், அடுத்தது நாமினேஷன்ஸ் இருக்கும். இந்த வாரம் நல்லா போகும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.